சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/3/2026 வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 5ஆம் நாள், அமாவாசை திதி காலை 6:53 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:05 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய, நல்ல அறிமுகங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் உயரிய நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவான நிலைமையில், அமாவாசையாக இருந்தாலும் கூட உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். ஓரளவிற்கு நல்ல ஒளித்தன்மையோடு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுப செலவுகள் இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறார் இல்லையா? எப்போவுமே உங்களுக்கு விரயச்சனி நடந்துக்கிட்டு தான் நான் அடிக்கடி இந்த ராசி பலன் பகுதியில் சொல்கிறேன். காசெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, கையில் 10 பைசா இல்லை, வருகுது போகுது என்கின்ற நிலைமை தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது இல்லையா? இன்றைக்கும் நாளைக்கும் அப்படி தாங்க இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது செலவுகள் இருக்கும். அக்காவுக்கு வாங்கி கொடுக்கறது, தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கறது, மனைவி விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது, அல்லது பெத்த பொண்ணு பாப்பா ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தது, ஆசைப்பட்டு கேட்குது, நம்ம எப்போ வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியல, சரி எவ்வளவோ செலவு குழந்தைக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துருவோன்ற மாதிரியாக இன்றைக்கோ நாளைக்கோ பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல செலவுகள், சுப செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய சோதனைகள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது கிடையாதுங்க. இன்னும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து ஜென்மச்சனி வரும்போது தொழில் ரீதியாக சின்ன பாதிப்புகள் ஏற்படலாமே தவிர, இப்போதைக்கு இன்னும் சில மாதங்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு இனிய ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான 11ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் அங்கே உச்சமாகி யோகாதிபதியும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல இந்த 2 நாட்கள் தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி சுக்கிர சனி சேர்க்கை, சுக்கிர சந்திர சேர்க்கை, சுக்கிர சூரியன் சேர்க்கைன்னு அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துலேயுமே ஒரு நிம்மதி, சந்தோஷம், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதையாவது புதுசாக ஆரம்பிக்கலாம்னா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை பரவாயில்லைங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு இன்றைக்கி ஒரு முடிவெடுத்துருவோங்கன்ற மாதிரியாக ஒரு தைரியமான ஒரு செயலை செய்து, தைரியமான ஒரு ஆரம்பத்தை செய்து, அது நல்ல விதமாக நடப்பதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷ உணர்வுகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க. வயதிற்கேற்றாற் போல அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அமாவாசை தோஷம் என்பது உச்ச சுக்கிரனால் அங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதால் எல்லா நிலைமைகளிலையும் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு கௌரவம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அந்தஸ்து, கௌரவம் ஏதாவது ஒன்று இன்றைக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிலைமை, கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்கின்ற அமைப்பில் தள்ளி போயிருந்த ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. புத்திர பாக்கியமாக இருக்கலாம், வேலை பாக்கியமாக இருக்கலாம், தொழில் பாக்கியமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு பட்டம் கிடைக்கிறதா இருக்கலாம், பதவி கிடைக்கிறதாக இருக்கலாம், ஒரு ரெகக்னேஷன் இருக்கிறதாக இருக்கலாம். தொழில் ஜீவன அமைப்புகளில் இதுவரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மிதுன ராசியில் பிறந்து வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடத்திலிருந்து இருக்கின்ற இடங்களில் செட்டில் ஆக முடியலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் மிக முக்கியமான ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் மனதிற்குள் என்ன நினைத்தீர்களோ அது அப்படியே திறம்பட நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் பெண்களின் மூலமான பணவரவுகள் இன்றைக்கு இருக்கும். அம்மாக்கிட்டேயோ, சித்திக்கிட்டேயோ, அத்தைக்கிட்டேயோ, அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ ஏதோ காசு பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தேன், கொடுத்து உதவுவாங்களான்னு தெரியலே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த உதவிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துல இன்றைக்கு சுபத்தன்மையோடு உச்ச சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
எல்லா விதத்திலும் பெற்றோர்கள் மீது இருந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்பாவுடைய ஒரு ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது அப்பா என்னங்க நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறாரு, பழைய காலத்து ஆளாக இருக்கிறார் என்பதை போன்ற ஒரு எண்ணங்களில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே பழைய காலத்து ஆட்கள் எல்லாம் பொக்கிஷங்கள், அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக அனுபவம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. என்ன இருந்தாலும் அப்பா சொன்னது பாரு கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் என்கின்ற மாதிரியாக இளைஞர்கள் எல்லோருக்குமே முதியவர்கள் பெரியவர்களுடைய அருமைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைகிறது. அடிக்கடி ஒன்று சொல்லப்போனால் இளைஞர்கள் எல்லாருமே ஒரு நாள் பெரியவர்கள் ஆவார்கள், ஆனால் பெரியவங்க யாரும் திரும்ப இளைஞர்களாக ஆக போகிறதில்ல. ஆக இந்த மாதிரியான சில மனநிலைமைகளில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற மனமாற்றங்கள் கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு ஏதாவது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இன்றைக்கு வரும். அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்து பலிக்கக்கூடிய எண்ணங்களாக மாறக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கிற நாளுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற, அதுவும் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. எப்போவுமே அமாவாசை அமைப்புகளில் குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டால் அந்த சுப சந்திராசிரமமாக அது கண்டிப்பாக மாறிடும். அதனால் சோதனைகள் எதுவும் இல்லாத சாதனைகளை செய்யக்கூடிய ஆரம்ப அமைப்புகளாகத்தான் இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கும். ஆனாலும் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கிறார், சனி கூட சேர்ந்திருக்கிறார் இல்லையா, கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவற்றை பேசலாமா அவற்றை பேசலாமா, இவரை நம்பலாமா அவரை நம்பலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற ஒரு டபுள் மைண்டட்னு சொல்லுவோம்ல, இரட்டை மனநிலைமை. அந்த மாதிரியான இரட்டை மனநிலைமை இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் என்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, தொழிலை பாதிக்கக்கூடிய, ஒரு வாழ்வாதாரத்தில் ஏதாவது ஒரு இந்த அமைப்புகளை கொஞ்சம் ஷேக் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்பதால் இன்றைக்கும் நாளைக்கும் முடிவுகள் எடுப்பதை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் கோபதாபங்களும் கொஞ்சம் வரக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும். யாரையாவது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி, என்னங்க நீங்கள் நான் உங்களை அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்ற மாதிரி பிறர் மனது நோகும்படியான வார்த்தைகளை இன்றைக்கு உபயோகப்படுத்துவீர்கள் என்பதால் கொஞ்சம் வாக்கிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். காதலன் காதலி அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்கின்ற மாதிரியாக இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான டைலமா பொசிஷன் அப்படியே டக்குன்னு தீர்க்கமாக இதை செய்யலாம் என்கின்ற மாதிரியாக ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியின் பேரில் தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. அதை போலவே மனைவியே என்னுடைய தொழிலை கவனிச்சுக்கிறாங்க, நானும் அவரும் தான் பார்ட்னர் மாதிரி, அல்லது நான் வேலைக்கு போகிறேன் பார்ட் டைமாக அந்த தொழிலை பண்ணியிருக்கிறேன், என்னுடைய ஒய்ஃபு முழு நேரமாக அதை கவனிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி கணவன் மனைவி இணைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனைவியோடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படிலாம் அவருக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம கரெக்டாக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் மனைவி இன்னும் கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்கின்ற கணவன் மனைவி உறவு, கலத்தர உறவுகள் கொஞ்சம் சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் உச்ச சுக்கிரனோடு சனியோடு உங்களுடைய 2 யோகர்களோடு இணைந்திருக்கக்கூடிய தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு. லாபங்கள் அதிகமாக இருக்கும். கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு கூட சிலர், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துறதில்லை. துளாராசியில் மட்டும் கோடிக்கணக்கானவர்கிட்ட இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு பெருத்த தனலாபம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல 100 ரூபாயோ 1000 ரூபாயோ லட்சமோ 10,000மோ கோடியோ வருமானங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் 6ஆம் இடம் இன்றைக்கு அந்த அளவிற்கு சுபிட்சமாக இருக்கிறது. 6ஆம் இடம் சுபிட்சமாக இருந்தால் நல்ல லாபங்கள், எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, எதிரிகளே நண்பராக மாறக்கூடிய அமைப்பு, உறுத்தி கொண்டிருந்த கடன்கள் அப்படியே தீரக்கூடிய அளவிற்கு நல்ல வழிகள் திறந்து விடப்படக்கூடிய அமைப்புன்னு ஒரு 2 நாள் ஜாம்னு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதிஉன்னத நிலைமையில் இருக்கக்கூடிய சிறப்பு முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் 5, 9ஆம் பாவகங்களுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வயதான தாத்தா பாட்டி அமைப்புகளில் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, தாத்தா இதை நமக்கு எழுதி வைப்பாரா, பாட்டி சொத்து நமக்கு வருமா, அல்லது பூர்வீக சொத்தை இப்படி பண்ணலாமா, பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்குமா, பங்காளிகள் பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதே, சித்தப்பா பெரியப்பா மக்கள் இப்படி இருக்கிறார்களேன்ட்டு பூர்வீகம் சார்ந்த, முன்னோர்கள் சார்ந்த, தாத்தா பாட்டிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்படிலாம் கவலைப்படாதீங்க, எங்கேயும் போயிடாது, கொஞ்சம் டிலே ஆனால் கூட நம்ம பக்கம்தான் அது சாதகமாக வரும் அப்படின்ற மாதிரியான சில நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், பிறந்த ஊரை விட்டு வெளியே, மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் தாண்டி மாநிலம், நாடு விட்டு நாடு என்று இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஊருக்கு திரும்பி வருவதற்கான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உழைத்தது போதும், இனிமேல் ஊரோடு போய் சேருவோம் என்கின்ற மாதிரியாக சில நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய இணைவில் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன் வாங்கியாவது வீடு வாங்கிடலாம், வீடை கட்டிடலாம், அல்லது இந்த வண்டியை மாற்றிடலாம் என்கின்ற மாதிரியாக வீடு வாகன சுகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லேசாக, இப்போ கையில் கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல, எதுக்கோ எவனோ கடன் வாங்குறான், நம்ம எதுக்கு வாங்குறதுக்கு என்ன என்கின்ற மாதிரியாக ஒரு நிலையில் வருமானம் குறைவாக இருப்பதைப் போல தோற்றம் இருந்தாலும் வெளியிலிருந்து ஏதாவது ஒன்று வாங்கி ஒரு நட்பொருள் சேர்க்கையை அனுபவிக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மாவை பற்றிய கொஞ்சம் கவலைகள்லாம் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு, இளைஞர்கள் பலருக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. அம்மாவோ அப்பாவோ நான் கேட்குற வண்டியை வாங்கி தர மாட்டேன்றாங்க, வண்டி கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனாலும் அவங்க இந்த வண்டி ஸ்பீடாக வண்டி, அதை வண்டி இதை வண்டி, பேப்பரில் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன், எனக்கு வந்து நீ இந்த வண்டியை நீ வந்து வாங்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது என்கின்ற மாதிரியாக எனக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் என்கின்ற கோபத்தில் வருத்தத்தில் இருந்த இளைய பருவத்தினருக்கு தாயும் தந்தையும் சேர்ந்து ஏதாவது ஒரு அனுமதியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக வாகன பிராப்தி, வீடு பிராப்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஒரு சிறிய பயணம் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலோருக்கு இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக ராசிநாதனோடும் சுக்கிரனோடும் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல முயற்சிகள் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். வீண் முயற்சி பண்ணுறான்னு சொல்ல முடியல, தேவையில்லாத போய் நம்ம ட்ரை பண்ணி நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எது உங்களுக்கு சரியோ, எது உங்களால் முடியுமோ, எது உங்களுக்கு தேவையோ அது அவை அத்தனையும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. டைவர்ட்டே ஆக மாட்டீங்க. பிறர் வந்து உங்களை டைவர்ட் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு 7-8 வருஷமாகவே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், எனக்கு தேவை, நம்ம உங்களுக்கு தேவையில்லாதது தான் மகர ராசிக்காரர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்றதான் உண்மை. அதிலிருந்து எல்லாம் வெளியே வந்து என்ன தேவை அதை மட்டும் செய்வோம் என்கின்ற ஒரு தைரிய மனப்பாங்கிற்கு வரக்கூடிய புத்துணர்ச்சி மிக்க நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்திரனும் சுக்கிரனும் இன்றைக்கு ராசிநாதனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் பெண்வழி உறவுகளின் மூலமாக ஆண்களுக்கு மிகப்பெரிய நன்மை, ஆண்வழி உறவுகளின் மூலமாக பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மை மகர ராசியில் பிறந்த சகோதரிகள் எல்லாருக்குமே உண்டு. அதே மாதிரி மகர ராசிக்கார ஆண்களுக்கு சித்தி பெரியம்மா அத்தை போன்ற உறவுகள், அக்கால் தங்கை போன்ற உறவுகள் ஒரு வகையில் கைதூக்கி விடக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பத்திற்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய அமைப்பு. வேலை தொழிலில் சம்பாதிக்கவே முடியல, வியாபாரம் பண்ணுறேன், பேருக்கு தான் வியாபாரம் பண்ணுறேன், கடையை திறந்து வச்சுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், எதிர்த்த கடைக்காரன் நல்லா லாபம் பார்க்குறாரு, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என்னது நடந்ததுன்னே தெரியல, இந்த செய்வினை பில்லி சூனியம் அப்படி இப்படி சொல்கிறாங்களே, அது மாதிரி எதனால் நமக்கு வச்சுருப்பாங்களோன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்கிற வினையும் கிடையாது, செய்யாத வினையும் கிடையாது, நம்மளுடைய செயல்பாடுகள் தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்ட்டு சில புதிய அறிவுரைகள் சிந்தனை வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வேலை தொழில் அமைப்புகளில், வியாபார அமைப்புகளில் இதை இப்படி செய்தால் நல்லது, அதை இப்படி செய்தால் நல்லது என்கின்ற மாதிரியாக லாபங்கள் வர ஆரம்பிக்கின்ற, தொழில் நன்றாக நடக்கக்கூடிய,
குடும்பத்தில் கூட கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் உங்கள் மாற்றம் இன்றைக்கு நல்லா தெரியும். ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ இரத்த உறவுகளுக்கு உங்களை பற்றிய சில மாறுபாடான சிந்தனைகள் வரக்கூடிய, முன்ன மாதிரி இவர் இல்லைங்க நல்லா இருக்கிறாருன்ற மாதிரியாக கும்பத்தினரின் மீது நல்ல அபிப்பிராயங்கள் வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே உச்ச சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தது கண்டிப்பாக நிவர்த்தியாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு பாருங்கள், நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒரு வருஷமாக எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, எல்லாத்துலேயும் தடங்கள் தடங்கள் தடங்கள். அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய தடங்கள், எல்லாம் தோல்வி, இன்டர்வியூவில் தோல்வி. என்னை விட கொஞ்சம் புத்தி குறைவானவரெல்லாம் என்னை விட மேலான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது, இவ்வளவு படித்தனா, இவ்வளவு அறிவுள்ளனா, இவ்வளவு இது உள்ளனா, எதையுமே சோபிக்க முடியலேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷைன் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவைகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய ஒரு அருமையான நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே விலக போதுங்க. படிப்படியாக ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக வரும். இன்னும் ஒரு வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பதை இன்றைக்கே மனசு உணரக்கூடிய, ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் துவண்டு கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்ப அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 4 வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேஷம், ரிஷபம், கடகம், மிதுனம் போன்ற அந்த 4 அமைப்புகளை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு காலபுருஷனுடைய 5வது வீடும் அதிர்ஷ்ட வீடுமான சிம்மத்தில் பிறந்தவர்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய குண அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கு பார்த்துடலாங்க. சிம்மம் என்றாலே ராஜராசின்னு சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பேசின சூரியனுடைய குணங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னா, அதிகாரம் செய்வதற்கென்றே பிறந்தவர் சூரியன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சூரியனுடைய வீடு இது இல்லையா, அரசனுடைய வீடு. அரசனுடைய வீடு என்னங்க, உங்களையும் என்னை மாதிரி என் வீட்டுக்கு வாங்கன்னா அரசர் கூப்பிடுவார், என்னுடைய அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு தானே கூப்பிடுவார். ஆகவே ராஜ வீடு என்று சொல்லப்படக்கூடிய அரண்மனைக்கு நிகரான அருமையான வீடுங்க இந்த சிம்ம வீடு. ஒரு ஆளுமை திறன் உள்ள, எதையுமே அதிகாரம் செய்து பழக்கப்பட்ட, இந்த ராசிகள்லேயே ராஜராசின்னு சிம்மத்தை சொல்லக்கூடிய வழக்கங்கள் உண்டுங்க. 12 ராசிகள்லையும் அந்த ராசிகளுக்குள்ள அந்த ராசியை அது மற்றவர்களே அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான ராஜராசிங்க இந்த சிம்ம வீடு. ஆக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அதிகாரம் செய்வதற்கென்றே ஒரு மாதிரியான குணம் கொண்டவர்களாக, அதே நேரத்தில் மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள்ன்றதான் உண்மை. ஏன்னா அரசன் மற்றவங்களை காப்பாற்றுறாரு இல்லையா, குடிமக்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டியது, அரவணைக்க வேண்டியது, அணைத்து செல்ல வேண்டியது அரசனுடைய கடமை இல்லையா. அது மாதிரியான நிலைமையாக தன்னை நம்பியவர்களை, தன்னை சுற்றி உள்ளவர்களை, தன்னுடைய குடும்பத்தாரை, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமையில், ஆணவத்தோடு சில நிலைமைகளில் நடத்தினாலும் கூட ஆதரவு கரம் நீட்டக்கூடியவர்கள் சிம்மலக்கணக்காரர்களாக, சிம்மராசிக்காரர்களாக இருப்பார்கள். எதுக்குமே கொஞ்சம் பயம்ன்றது கொஞ்சம் கண்டிப்பாக இருக்காது. சில நேரங்களில் இவருடைய வித்யா கர்வம் என்பது திமிர் மாதிரியாக தெரிந்தாலும் கூட உண்மையிலேயே சுப கிரகங்கள் இந்த சிம்மத்தை பார்த்தால் இளகிய மனது கொண்டவர்களாக, தண்டித்து விட்டோமே, அதாவது பனிஷ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் நல்லது செய்யக்கூடியவர்களாக இவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். பெரிய பெரிய நிறுவனங்கள், அரசியல் அமைப்புகள், பொதுநல அமைப்புகளாக எங்கே இருந்தாலும் பாருங்கள், சிம்ம லக்னம், சிம்மராசியை சேர்ந்தவர்கள் தான் தலைமை பொறுப்பில் பெரிய லெவலில் இருப்பாங்க. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்து இந்த லக்னத்தை சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கிரன் போன்றவர்கள் பார்த்து வலிமையான அமைப்பில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பிற்கேற்றாற் போல நூற்றுக்கணக்கானவருக்கோ ஆயிரக்கணக்கானவருக்கோ லட்சக்கணக்கானவர்களுக்கோ கண்டிப்பாக ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சூரியன் வலுத்திருந்தால் அரசியல், அதே ஒரு துறையில் ஒரு புதன் வலுத்திருந்தால் அறிவு சார்ந்த துறையில், எஜுகேஷன் துறையில் கூட நீங்கள் தலைவராக இருக்கலாம், டீனாக இருக்கலாம். செவ்வாய் வலுத்திருந்தால் மருத்துவத்துறையில் பெரிய தலைவராக இருப்பீர்கள். சனி வலுத்திருந்தால் இயந்திர துறையில் நீங்கள் தலைவராக இருப்பீர்கள். ஆகவே தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு சரியான ஒரு உதாரணமாக சொல்ல முடியும்னா, இந்த சிம்ம லக்னத்தில் சுபத்துவமாக சூரியன் இருக்க பிறந்தவர்கள், அல்லது லக்னமே சுபத்தன்மையோடு இருக்க பிறந்தவர்கள், அல்லது ராசியாக இருந்து அதுவும் ஒரு பௌர்ணமி சந்திரனா, மாசி மகம், மகத்தில் பிறந்தோர் ஜெகத்தை ஆழ்வார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பழமொழி. ஆக ஜோதிடத்தில் இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஆளுமை பண்பு, தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பது தாங்க
ஒரு பூரணமான ஒரு நிஜம். அதே நேரத்தில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களை, அந்த சிம்ம லக்னத்தை, சிம்ம ராசியை சனி பார்த்தாலோ இருள் சந்திரனாக இருந்தாலோ இதோடைய பலன்கள் அப்படியே கொஞ்சம் மாறுங்க. இந்த ஒளியை வைத்து சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை வைத்து தான் குணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. இங்கே சிம்மராசி பௌர்ணமி சந்திரனுடைய இருப்பில் இருக்கும்போது ஒரு விதமாகவும், அமாவாசை சந்திரனுடைய இருப்பில் இருக்கும்போது எதிர்மறையாகவும் செயல்படும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. அடுத்து கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.